தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பை வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் கூடி கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் இப்பொழுது நம்ம வந்திருக்கிறது வாரம் 4வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். 4 வாரங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டடி ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்னா, எதுக்காக இந்த ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். தேவன் மனுஷனுக்கு கொடுத்தது அவருடைய கேரக்டரை, மனுஷன் முதல் இழந்ததும் அந்த கேரக்டரை. இப்ப அந்த கேரக்டரை திருப்பி நம்ம பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய சாயலுக்கும் கிறிஸ்துடைய சாயலுக்கும் மாற முடியும் அப்படின்னு படிச்சுட்டு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினால மனுஷன் கேரக்டர் இழந்தான், கொடுத்ததை தேவன் கொடுத்ததை ஏன் இழந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி அவனிடத்துல இருந்து போயிடுச்சு, அந்த ஸ்பிரிட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்பிரிட் மறுபடியும் மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அது என்னென்ன கேரக்டர் கொடுக்கும்னா, அதான் ஆவியின் கனிகள். ஆவியின் மூலம் கிடைக்கக்கூடிய கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். அப்படியே கனி வரிசை வந்துட்டே இருக்கு, மரத்துல கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. சோ இதெல்லாமே ஆவியின் கனிகள் ஏன் பேர் வச்சாங்கன்னா, பரிசுத்த ஆவியின் மூலம் நம்ம இடத்திலிருந்து வரக்கூடிய ரிசல்ட். அதனால ஆவியின் கனிகள் அப்படிங்கிறது அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொன்னாரு. அதுல முதன்மையான கேரக்டர் எதுன்னு சொல்லி கேட்டா நம்முடைய பதில் அன்பு. ஏன் அன்பு முதன்மையான கேரக்டர்னு படிச்சோம்? அது இருந்தா தான் மத்த எல்லாம் இருக்குன்னு சொல்றதை விட மத்த எல்லா கேரக்டரும் இருக்கணும். மத்த எல்லா கேரக்டரும் இருந்தாலும் அன்புங்கிறது இல்லாம மத்த கேரக்டர் இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு, அன்புதான் பிரதான கேரக்டர் அல்லது முதன்மையான கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டதுக்கு அன்பை பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். அதுல இதுவரைக்கும் நம்ம அன்பை பத்தி எதெல்லாம் படிச்சிருக்கோங்கிறத ஒரு தடவை நம்ம ஸ்லைடு பார்க்காம ரீகால் பண்ணிக்கலாம். முதல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வாரம் எதில் ஆரம்பிச்சோம்? அன்பு நீடிய சாந்தம். அப்படி என்ன அர்த்தம்? எவ்வளவு சீக்கிரமாய் கோபப்படுகிறேன், எவ்வளவு சீக்கிரமாய் காயப்படுகிறேன் என்பதை பொறுத்து என்னுடைய அன்பின் தன்மை அமைகிறது. சோ என்கிட்ட எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு, எவ்வளவு லேட்டா நான் கோபப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு லேட்டா நான் காயப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தோட நம்ம பைபிள்ல படிச்சோம். இது முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கரெக்டா, எவ்வளவு லேட்டா கோபப்படுறீங்கிறத பொறுத்து எனக்கு அன்பு இருக்கு. சீக்கிரமா கோபப்பட்ட அன்பு எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம், கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் படிச்சோம் நம்ம. அது வருது, இன்னைக்கு வருது. லேட்டா கோவப்பட்ட ஐடான்னு சொல்லி கேட்கறாரு, அது இன்னைக்கு சப்ஜெக்ட்ல வருது, அதை பார்க்கலாம். சோ முதல் பாயிண்ட் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. இரண்டாவது பாயிண்ட் அன்பு தயவு உள்ளது. சோ தயவு உள்ளதுக்கு என்ன பார்த்தோம்? தயவுங்கிறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு உதவி செய்கிறது அல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். தயவு என்பது நம்ம மன்னிக்கிறதை பார்த்து நம்முடைய எதிரியை என்ன பண்ணணும்? திருந்துற அளவுக்கு மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கிறத பார்த்து நம்முடைய எதிரி திருந்தணும். எந்த அளவுக்கு எதிரியை நம்ம மாற்றணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அன்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அன்பு 3 விஷயங்கள் இருக்கணும். இந்த தயவு 3 விஷயங்கள் இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து வரதுல வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல். இது அன்பு தயவு உள்ளது. அடுத்த பாயிண்ட், அன்புக்கு பொறாமை இல்லை. சொல்லுங்க, என்ன பாயிண்ட் இருக்கு? நம்முடைய உடன் சகோதரன் செய்யும் ஊழியம் தேவனால் நம்மை காட்டிலும் அதிகமாக அங்கீகரிக்கப்படும் போது, சகோதரிகள் போட்டுக்கலாம், சரிங்களா? சகோதரிகள் போட்டுக்கலாம். அதிகமாக அங்கீகரிக்கப்படும் போது குறை கூறாமல், அதை பார்த்து நான் காயப்படாமல், அந்த விஷயத்தை பார்த்து நான் கோவப்படாமல் அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவதே அன்பு அப்படின்னு பார்த்தோம். நாம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதே வேலை செய்யறதுக்கு தேவன் என் கூட இன்னொருத்தர் ஏற்படுத்தும் போது, அப்போ நான் குறை கூறாமல் என்ன பண்ணணும்? காயப்படாமல், கோவப்படாமல் அவங்க வளர்ச்சிக்காக பாடுபடுறது. கடைசி பாயிண்ட், மற்றவருடைய வளர்ச்சி கண்டு நான் என்ன பண்ணக்கூடாது? குறை கூறக்கூடாது, காயப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. இது அன்புக்கு பொறாமை இல்லை. அடுத்த பாயிண்ட், அன்பு தன்னை தம்பட்டம் அடிக்காது அப்படின்னு சொல்லி படிச்சோம். சோ அதுக்கு 3 விளக்கங்கள் பார்த்தோம். மற்றவருடைய பார்வைக்கு நம்ம ஊழியம் செய்யாமல் இருக்கணும். அதே சமயம் நம்மளே என்ன பண்ணக்கூடாது? புகழ்ந்து கொள்ளக்கூடாது. தன்னை மற்றவர்கள் புகழாமல் இருப்பதற்கு நினைக்கணும். அதாவது நமக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுனால யாராவது ஒருத்தர் நம்மள புகழ்ச்சியா சொல்லிடுவாங்களோ மாம்சத்துல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த புகழ்ச்சி நமக்கு வராம தேவனுக்கு வர்றதுக்கு பாடுபடுறது. அதுதான் அன்பை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் அன்பு தன்னை என்ன பண்ணாது? புகழாது. அடுத்த பாயிண்ட், இரும்பு வாங்கிட்டு வரணுமா?
அன்பு எப்படி இருக்காது? இருமாப்பா இருக்காது. சோ அதுக்கு விளக்கம் பார்த்துக்கணும். எல்லாமே எனக்கு தான் தெரியுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா இருமாப்புங்கிற கேரக்டருக்கு நம்ம போயிடும். நான் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் என்ன கண்டுபிடிக்கிறது? தவறு கண்டுபிடிக்கக்கூடிய எண்ணம். சோ இந்த மூன்று இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம், அன்பு இல்லைன்னு அர்த்தம். இந்த மூன்று ஒருத்தர் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட எது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம், எது உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம், அன்பு. அந்த அன்பை பத்தி தான் இப்ப நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புல படிச்சுட்டு இருக்கிறோம். சோ கமிங் பேக் டு ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் அதாவது ஹோம்ல நம்ம பாயிண்ட் வந்து ஒர்க். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் வந்திருக்கு எனக்கு ஹோம்ஒர்க். மற்ற பேப்பர்ல கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். சோ போன வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு மனுஷன்கிட்ட ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அன்பு ப்ரொடியூஸ் ஆகும்னா அவங்க எதை செய்யக்கூடாது? அயோக்கியமானதை செய்யக்கூடாது. சோ இந்த அயோக்கியமானது என்றால் என்ன அப்படின்னு கேட்டுதான் போன வாரம் முடிச்சோம். ரொம்ப விவரமா பதில் சொல்லணும்னா அவங்க சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கேரக்டர் அதையெல்லாம் செஞ்சா அதுக்கு பேர் என்ன? அதாவது இத்தனை கேரக்டரையும் படிச்சுட்டு, இவ்வளவு கேரக்டரையும் படிச்சுட்டு, அன்புக்கு பொறாமையிலையும் படிச்சுட்டு, பொறாமப்படுறதுக்கு பேர் என்னதான்? நான் எடுத்து கொடுத்தா டக்கு டக்குன்னு முடிக்கிறீங்க. நீங்க அப்படித்தான் படிச்சுட்டு வீட்டுல. சரி, நீங்க படிச்சுட்டு வந்த அந்த அயோக்கியமானதின் விளக்கம் என்ன? சகோதரி வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது முற்றிலும் சரியா வராட்டி ஓரளவு சரியா இருக்கும். என்ன சொல்லிருக்கேன்னா, தீமைக்கு தீமை செய்யாமல். அயோக்கியத்தனம் என்பது தீமைக்கு தீமை செய்தது. ஒருத்தர் நமக்கு தீமை செய்தா திருப்பி அவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு பேர் அயோக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எடுத்துக்கலாம் பாயிண்ட். பட் முற்றிலும் சரியான பதில் அது வராது. ஏன்னா அந்த பதிலுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதனாலதான் பதில் வெளிப்படையா சொல்ல முடியும். சரி, நீங்க உங்க ஹோம்ஒர்க் சொல்லுங்க. அயோக்கியமானது ரொம்ப விவரமா சில பேர் என்ன பண்ண தெரியுமா? எனக்கே மதியானம் மெசேஜ் பண்ணி அயோக்கியமானது என்ன அப்படின்னு கேள்வி. ரொம்ப விவரம் நீங்க சொல்லுங்க. எனக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் ஆப்போசிட்ல ஒரு 50% எடுத்துக்கலாம். நீதிக்கும் நேர்மைக்கும் ஆப்போசிட் ஒர்க் பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற ஏதாவது விளக்குங்க? நன்மை செய்யறதுக்கு எதிராக செய்யறது அப்படிங்கிறது ஒரு அயோக்கியமான விஷயம். இது ஜெனரலான பதில் தான் நீங்க சொல்றது. அயோக்கியமான விஷயம் என்ன? அயோக்கியமா எதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் அயோக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மீனிங்ல வருது, அப்படியே இல்லை. சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப அதுக்கு விளக்கத்தை பார்க்கலாம். நீங்க படிச்சுட்டு வந்த விளக்கத்தோட இது மேட்ச் ஆகுதான்னு நீங்க பாருங்க. இந்த அயோக்கியமானங்கிற வார்த்தைக்கு மட்டும் ஏன் உடனே விளக்கம் சொல்லாம உங்களுக்கு படிச்சுட்டு சொன்னா, இதுக்கு வந்து விளக்கம் எடுக்கிறதே ஒரு கடினமான காரியம். அதனால என்ன பண்ணோம், போய் வேற வேற டிரான்ஸ்லேஷன்ல இந்த அயோக்கியமானதுங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறப்ப, முதல்ல NIV-ல பாத்தீங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் ரூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் ரூட், இட் இஸ் நாட் ரூட். இதுதான் NIV-யோட வார்த்தை. இதுதான் அயோக்கியமானதை செய்யாதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் நாட் அரரோகன்ட் ஆர் ரூட், அரரோகன்ட் ஆர் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரிவைஸ்ட் வெர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, does not behave unseemly அப்படி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூன்று வார்த்தையும் எடுத்துதான் இதுக்கு நான் விளக்கத்தை கொண்டு வந்திருக்கேன். அது நம்ம பார்க்குற விளக்கத்தோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம் தாராளமா. சரிங்களா? சோ முதல் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ரூட். அன்பு எப்பவுமே எப்படி இருக்காது? ரூடா இருக்காது. அடுத்து அன்பு எப்பவுமே அரகண்டா இருக்காது. அடுத்தது அன்பு எப்பவுமே அன்சீம்லியா இருக்காது அப்படின்னு எடுத்துக்காங்க. தமிழ் விளக்கம் சொல்ல முடியுமா ரூட் அப்படிங்கிறதுக்கு? ரூட் யாரும் சொல்லி கேட்டு, ரூட் அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் முரட்டுத்தனம். அடுத்தது அன்சீம்லி, வேண்டாம், அரகண்ட். அரகண்ட் அரகண்ட் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரக்கம். அரகண்ட் திமிர் பிடித்த அப்படின்னு அர்த்தம். திமிர் பிடித்த. அடுத்தது அன்சீம்லி, என்ன ஒரு அமைதி, தகாத செயல். சரியான வார்த்தை. இந்த மூன்று வார்த்தைக்கும் நம்ம வேதாகமத்திலிருந்து விளக்கம் பார்த்தா ஓரளவுக்கு பைபிள் சொல்ற அயோக்கியமானது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மற்ற மனுஷங்க உலக பிரகாரமா பேசிக்கிற அயோக்கியத்தனத்தை பத்தி நீங்க பேசுறதுக்கு வரல. ஒரு குற்றம் செஞ்சா அதுக்கு பேர் அயோக்கியத்தனம் சொல்லுவாங்க. பட் நம்ம அதை பத்தி படிக்கிறதுக்கு இங்க வரல. நம்ம சத்தியத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வந்திருக்கோம். நம்ம ஃபாலோ பண்ற இந்த டாக்டரின் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது அன்பை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்காக இதை டீடைலா படிக்கணும் நம்ம. சோ முதல்ல எதை எடுக்கலாம்னா முரட்டுத்தனத்தை எடுக்கலாம். முரட்டுத்தனம்னா என்ன? அதுக்கு ஒரு விளக்கம் வேணும்ல.
உலக ஜனங்கள் மாதிரி முரட்டுத்தனம்னா ஒருத்தர் சட்டை பிடிச்சிருக்கிறது, அவங்க பிடிச்சி அடிக்கிறது, அதெல்லாம் முரட்டுத்தனம். பட் ஆஸ் பர் ட்ரூத், சத்தியத்துல நம்ம முரட்டுத்தனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒரு கேள்வி. சத்தியத்துல இல்ல, சத்தியத்துக்குள்ள வந்த நாம சத்தியத்துக்குள்ள வந்த இடத்துல முரட்டுத்தனமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன பதில் பாருங்க, இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி முரட்டுத்தனமா இல்லாம இருந்தா தான் அன்பு நம்ம ப்ரொடியூஸ் ஆகும். முரட்டுத்தனம் இருந்துச்சுன்னா நம்ம எது ப்ரொடியூஸ் ஆகாது? அன்பு ப்ரொடியூஸ் ஆகும். இது தெளிவா இருக்குமா? அப்படின்னா நாம இருக்கிற இடத்துல நமக்குள்ள முரட்டுத்தனம் வருமா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும்னா பைபிள்ல நம்ம அதுக்குரிய கேரக்டர் எடுக்கணும். நம்மள மாதிரியே நமக்கு நிழலா வாழ்ந்த கேரக்டர் எடுக்கலாம், நம்முடைய நிழலா வாழ்ந்த கேரக்டருக்கு மத்தியில் இருந்த கேரக்டர்ஸ் எடுக்கலாம். எல்லாமே நல்ல கேரக்டரா இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலது பிளஸும் இருக்கும், சிலது மைனஸும் இருக்கும், இல்லைங்களா? சோ முரட்டுத்தனம் என்பதற்கு சரியான விளக்கம் என்னன்னு சொல்லி தமிழ்ல பார்த்தோம்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி தன் பவரை காண்பிக்கிறது. அப்போ சிம்சன் மட்டும் முரட்டுத்தனமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி தன் பவரை காண்பிக்கிறதுனா மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு தன் பவரை காண்பிக்கிறது இல்ல, என்னுடைய பவர் என்ன தெரியுமா பிரதர்? கண்ணன் யார்கிட்ட விளையாண்டு இருக்கீங்க, என் பவர் என்ன தெரியுமா அப்படின்னு பேசினாலே அதுக்கு பேர் என்னதான்? முரட்டுத்தனம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பைபிள் எடுக்கலாம்னு தேர்ந்தப்ப கண்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏலியினுடைய குமாரன் ஓப்னி பினகாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜனங்கள் தேவனுக்கு செலுத்த வரக்கூடிய பலிய ஆசாரியனுடைய வேலைக்காரர் வேக வச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க போய் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஆயுதத்தை வச்சு, இவங்களுக்கு ஒரு வேலைக்காரர் ஓப்னி பினகாஸ்க்கு ஒரு வேலைக்காரர் இருக்காங்க, அவங்களுடைய ஆயுதத்தை கொண்டே கொடுத்து அந்த கரியை குத்தி என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. அப்ப ஆசாரியனுடைய வேலைக்காரர் சொல்றாங்க இது நம்ம செய்யறது தப்புன்னு. அப்ப தன் பவரை காண்பிக்கிறாங்க. யாரு? ஓப்னியும் பினகாஸ். ஓப்னி பினகாஸ்க்கு என்ன பவர் இருக்காங்க? நெக்ஸ்ட் ஆசாரியன் நான் தான், எங்க அப்பா தான் ஆசாரியர் அப்படிங்கிற பவர் வச்சுட்டு ஜனங்களுடைய பலி தேவனுக்கு சேர விடாம தடுக்கிறதுக்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொழுப்பு என்ன பண்ணிக்கலாம்? தகனிச்சிரலாம். பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள். அதுக்கப்புறம் என்ன பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவன் அப்படி அல்ல. என்ன சொல்றாரு ஓப்னி பினகாஸ்? அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வீர். இல்லாவிட்டால் பலவந்தமாய் இத ஒரு கரிக்கலை சொல்றா ஓப்னி பினகாஸ். கேட்டது புரிஞ்ச புரியுது. இந்த வார்த்தையை ஒரு கரிக்கலை சொன்னாலும் முதல்ல கிளம்புற அடிச்சு சொல்லிடுறாங்க. அப்ப எங்க தன் பவரை காண்பிக்க முடியுமோ அந்த இடத்துல கரெக்டா போய் பவர் காமிக்கிறாங்க. நான் சொல்ல புரியுது? நாமளே சில சந்தர்ப்பங்கள்ல இந்த முரட்டுத்தனத்தை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்படி ஒத்துக்கிட்டோம். ஆனா அந்த முரட்டுத்தனத்தை நம்ம காண்பிக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டா அந்த சமயத்துல நம்முடைய கண்கள் கம்ப்ளீட்டா கூட. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஓப்னி பினகாசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்ன கேட்கறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பொழுதே கொடு, எப்பொழுதே கொடு, இப்பவே கொடு, இல்லாட்டி என்ன பண்ணிக்குவேன்? பலவந்தமா எடுக்கிறேன். என்ன மீனிங் இருக்கு? நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனா நீ ஏன் குட்டியா நானே எடுத்துக்கணும். இது ஒரு பவர். சோ இந்த பவர் வச்சு ஒரு தப்பான காரியத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்யும் போது இது ஆட்டோமேட்டிக்கா என்ன தனமா மாறிடுச்சு? முரட்டுத்தனமா மாறிடுச்சு. இந்த முரட்டுத்தனத்துடைய அதாவது அயோக்கியமானது அப்படிங்கறதுடைய ஒரு சப்டிவிஷன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முரட்டுத்தனம். சோ இந்த விஷயம் இந்த இடத்துல இந்த ஓப்னி பினகாசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பேசின அந்த வார்த்தையானது கோபத்தாலே வந்துச்சு. கோபத்தாலே எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இல்ல, கோபமே வரல. அப்ப இவங்க யாரும் கோபப்படுத்தவே இல்லை. கோபப்படுத்தாமலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கொடுக்குறியா நானே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் யாருக்கிட்ட என்ன பண்ணிக்கூடாது? உபயோகப்படுத்தவே கூடாது. அப்படி உபயோகப்படுத்தணும்னா நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பில் அர்த்தம். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பொறுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம்? அன்பு ப்ரொடியூஸ் ஆகுது. இதே மாதிரி முரட்டுத்தனத்தை இன்னொருத்தர் காமிச்சார். ஆனா அவர் செஞ்சது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. இதே முரட்டுத்தனத்தை இன்னொருத்தர் காமிச்சார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பழக்கப்பட்ட ஒரு சம்பவம். மோசே என்ன பண்ணாரு? ஒரு காரியத்தை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு?
ஒரு எபிரேயன் ஒரு எகிப்து என்ன பண்ணாரு? வெட்டி போட்டார் இல்லையா? சோ இந்த விஷயம் முரட்டுத்தனமா இல்லையா? சே எஸ் ஆர் நோ சொல்லுங்க. வழக்கமா பாதி பேர் ஆமாமா, பாதி பேர் ஆமா பாருங்க இல்லையா? இது முரட்டுத்தனமா இல்லையா? என்ன இப்படி சொல்றீங்க? தேவனை ஒருத்தன் திட்டினா நம்ம வெட்டியில போட தேவனை பத்தி ஒருத்தர் தப்பா பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு மோசே என்ன பண்ணிருக்காரு? வெட்டி போட்டிருக்காரு. இது சரியான செயல் அல்லவா? கொஞ்சம் பேருக்கு தோணுதாமா கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. நம்ம எத்தனை இடத்துல வரிஞ்சு கட்டிட்டு சட்டைக்கு போறோம். அதே விஷயத்தை இங்க நடந்திருக்கு. சோ இங்க என்ன நடந்துச்சுன்னு படிச்சுட்டு அப்புறம் பாயிண்ட் வரலாம். இது முரட்டுத்தனமா இல்லையா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11 12ஆம் வசனங்கள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகி எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஏன் அங்கும் இங்கும் பார்த்து ஏன் யாராச்சும் பார்த்தா அப்ப பண்ற விஷயம் கரெக்டா இருந்தா எதுக்கு அங்கேயும் இங்கேயும் பார்க்கணும்? அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டார். அதாவது யார் பார்த்துட்டு இருக்காங்கறத மறந்துட்டாரு. தேவன் பார்த்துட்டு இருக்காங்க மறந்துட்டாரு. வெட்டி எங்க போட்டாரு? மண்ணுல போட்டாரு. இப்போ இந்த காரியம் நீதியான காரியமா முரட்டுத்தனமா? அப்படின்னா தேவனை பத்தி யார் தப்பா பேசணும் நம்ம பாட்டு விட்டுறலாம். இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டு அப்ப தேவனை பத்தி யார் என்ன பேசணும் மாதிரி கண்டிப்பா போயிட்டே இருக்கலாம். அவரு கண்டுகிட்டாரு, அதனால வெட்டாரு. வருது அப்புறம் இதுக்கு மேல வரமாட்டேங்குது. இது வரைக்கும் இதுக்கு மேல வரமாட்டேங்குது. சரியான பாயிண்ட் தான். இந்த இடத்துல தேவனை பத்தி ஒருத்தர் தப்பா பேசினாலோ தேவனுடைய பிள்ளைகளை பத்தி தப்பா பேசினாலோ அந்த வேலையை என்ன பண்றதுன்னு பாத்துக்கிறதுக்கு ஏற்கனவே தேவன் இருக்காரு. ரைட் ஆடுறாங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்றாரு? ஒரு முரட்டுத்தனத்தை காமிச்சிட்டாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுன்னா, அதாவது நம்முடைய சகோதரனையோ அல்லது தேவனையோ ஒருத்தர் பயங்கர தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசுறப்ப நாம் மோசே செஞ்ச மாதிரி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா நம்முடைய பதில் ஒருவேளை மோசே செஞ்சது சரியா இருந்தா இந்த வயசுலயே தேவன் அவரை என் ஜனங்களை அழைத்துக் கொண்டு நீங்க போட்டிருப்பாரு. காணொலி போஸ்ட் போச்சனடா இப்படியே போயிருந்தாருன்னா மோசே என்ன பண்ணிருப்பாரு? போற வழியுமா என்னதான் கொலைதான். சோ தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய முரட்டுத்தனத்தை என்ன பண்றாரு? சோ இந்த செயல் கம்ப்ளீட்டா முரட்டுத்தனம் தான். ஏன்னா இது எந்த விதத்திலும் தேவனுடைய நீதியை நம்ம கற்றுக் கொடுக்கவே கற்றுக்கணும். சோ இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல இப்ப நம்மள வச்சுக்கலாம், மோசேவுடைய இடத்துல நம்மள வச்சுக்கலாமா? இதே மாதிரி வேற ஒருத்தர் தேவனுடைய ஒரு சகோதரனை போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. நாம அங்க இருக்கிறோம். இப்ப நாம என்ன பண்ணணும்? சமாதானப்படுத்த எப்படி சண்டை போடுற முடியும்? வேலைக்கு விட்டுட்டு என்ன பண்ண அடுத்தது? தேவனை பத்தி சொல்லணும். சூப்பர் பதில். இப்படி பண்ணாதான் கேரக்டர் என்ன நமக்கு வளரும். ஆனா சொல்றப்பே தெரியுது இதெல்லாம் நம்ம எங்க பண்ண போறோம்ட்டு. இப்ப அடுத்த கொஸ்டின். இந்த இடத்துல மோசே அந்த எகிப்தியனை வெட்டினது காரணம் ஒரு யூதனை அவன் தப்பா பேசிட்டான், அல்லது தேவனை பத்தி ஒரு யூதன்ட்ட தப்பா பேசிட்டான். இப்ப தப்பா பேசுற யூதனுடைய இடத்துல நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து முரட்டுத்தனத்தை காண்பிக்கிறாங்க, நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து முரட்டுத்தனத்தை காண்பிக்கிறாரு. நடக்குதா இல்லையா? நமக்கு நம்முடைய ஆபீஸ்ல, பஸ்ல, ரோட்ல போறப்ப நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து முரட்டுத்தனத்தை காண்பித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருப்பி என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? யார் யாரெல்லாம் முரட்டுத்தனத்தை நம்மகிட்ட காண்பிக்கிறாங்களோ அவர்களிடம் திருப்பி முரட்டுத்தனத்தை காண்பிக்க வேண்டும். இல்ல, ஆப்ஷன் ஏ தான் முடிச்சிருக்கு. திருப்பி முரட்டுத்தனத்தை காண்பிக்க வேண்டும். காட்டக்கூடாது. ஆனா முரட்டுத்தனம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? இருக்கு, ஆனா என்ன பண்ணக்கூடாது? காமிக்க கூடாது. அப்படின்னா இதுக்கு சரியான தீர்வு என்ன? நம்ம கிட்ட ஒருத்தர் முரட்டுத்தனத்தை காண்பிக்கும் போது சரியான தீர்வு என்னங்கிறத அப்போஸ்தலன் பேதுரு தான் கரெக்டா சொல்றாரு. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
18, 19. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க உங்கள் எஜமான்களுக்கு என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் எஜமான் உங்களை போட்டு என்ன பண்ணாலும் நீங்க கீழ்ப்படித்தாரணும். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்ததுங்க, நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல. நீ யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிச்சிருக்கீங்க தெரியுமா? நல்லவர்களுக்கு, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு நம்ம எப்படி இருப்போம்? கீழ்ப்படிச்சிருப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? ஒரு மாதிரி முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணா நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கும் அன்பு ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படின்னா சாந்தத்தோடு இருக்கவங்கிட்ட மாத்திரம் கிடையாது. அடுத்தது, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு? முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படி. முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு என்ன நன்மை? அவ்வளவு சிம்பிள். அப்படின்னா தேவன் நம்ம இருந்து அன்பை எடுக்கணும். அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கணும். அனுமதிக்கிறாரா இல்லையா? அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறப்ப நம்ம எத்தனை டைம் பாஸ் பண்ணிடுறோம்? பாஸ் பண்ண என்ன அர்த்தம்? அப்படியே ஆஃப் ஆயிடும், அப்படியே அடங்கிடும், அப்படியே அடங்கிடும். அப்படியே அடங்கி பார்த்தோம்னா யார் யாருக்கு முரட்டுத்தனம் இருக்கோ அந்த முரட்டுத்தனம் அந்த இடத்துல கேன்சல் ஆயிடும். அவங்க முரட்டுத்தனம் நம்மகிட்ட செல்லாது, ஆட்டோமேட்டிக் விட்டு போயிடுவாங்க. இங்கிலீஷ் ரொம்ப சூப்பரா இருக்காது. மொத்தம் வாசிங்க. ஏனெனில் 19ஆம் வசனம், தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம், தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, என்னவாய் பாடுபட்டு, என்னவாய் பாடுபட்டு, நம்மள என்னவா பாடுபடணும்? அநியாயமா பாடுபடணும். நம்ம யார்கிட்டயும் போய் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, அநியாயமா இப்படி பண்றீங்கிற கேள்வி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்? ஏன்னா அவங்க அநியாயம் பண்ணாலும் நாம் அடங்கி இருந்தால் மட்டும்தான் நமக்குள் இந்த அன்பு. ஓ, நீ எவ்வளவு தூரம் போனது தெரியல பார்த்தா, சரிங்களா? அப்படி இருந்தால் உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே எப்படி இருக்கும்? பிரீதியாய். இங்கிலீஷ்ல பாருங்க இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, servants be submissive to your master with all respect, come on, not only those who are good and gentle but also to those who are unreasonable. அதாவது ஒரு மனசாட்சி இல்லாம நம்மளை போட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி கஷ்டப்படுறவங்க கூட நம்ம எப்படித்தான் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்லி போடுறோம். அப்படி கீழ்ப்படிந்திருந்தால் அதுதான் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். சோ அயோக்கியமானது என்ற வார்த்தையுடைய முதல் பரிமாணம் என்ன? முரட்டுத்தனம். சோ முரட்டுத்தனம் என்ன? நம்ம பவரை மத்தவங்க முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறது. கரெக்ட்? இங்க கூட நம்முடைய பவரை மத்தவங்க முன்னாடி எக்ஸிக்யூட் தான் பண்றோம். எங்க? முரட்டு குணமுள்ளவர்கள் நம்மளை கஷ்டப்படுத்துறப்ப, நாம அநியாயமா பாடுபடுறப்ப நமக்கு பவர் தேவையா இல்லையா? பவர் தேவையா இல்லையா? நல்ல யோசிச்சு, பவர் தேவையா இல்லையா? தேவை. எதுக்கு பவர் தேவை? அடக்கணும். எதைய? மாம்சத்தை. அந்த மாம்சத்தை அடக்கிற பவர் யாருக்கு இருக்கோ அவங்க மாம்சத்தை அடக்கணும்னா தேவன் இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் என்ன பண்ணுவாரு? அனுமதிக்கிறார். ரைட்? சோ நாளைக்கே இன்னைக்கு நைட்டே நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் பயங்கரமா அந்த போதையில கஷ்டப்படுத்தி நம்மளை போட்டு அடிச்சு உதைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாரும் வேலையும் வாங்கி வச்சுக்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்னு சொல்லி பிராக்டிகல் சொல்ல மாட்டேங்குது. என்ன பண்ணா அப்படியேப்பா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருந்தா நமக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் அன்பு ப்ரொடியூஸ் ஆகும். சோ அயோக்கியத்தனத்தின் அடுத்த பரிமாணம் திமிர் பிடித்த. சோ திமிர் பிடித்தங்கிற வார்த்தை நமக்கு சூட் ஆகவே ஆகாது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி திமிர் பிடிச்சு பார்த்ததே இல்லை. அடுத்த கொஸ்டின், திமிர் பிடித்தல் என்றால் என்ன? நமக்கு தெரியவே தெரியாதுல? நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், நம்ம இது வரைக்கும் யாரையும் பார்த்து உங்களுக்கு திமிர் பிடிச்சிருக்குன்னு சொன்னதே இல்லை. அப்ப சொல்லுங்க, திமிர் பிடித்தல் நம்ம தானே சொல்லியிருக்கோம். சும்மா திட்டத்துக்காக சொல்றது திமிர் பிடிச்சு. திமிர் பிடித்தல் என்றால் அதுக்கெல்லாம் விளக்க டிக்ஷனரியில போய் கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸப்ட் பைபிள் வசனங்களை தவிர. இதுக்கு பைபிள் வசனத்தை வச்சுட்டு நான் ஒரு விளக்கம் எழுதிருக்கேன். கரெக்டா இருக்குமான்னு பாருங்க, அப்புறம் வசனத்தை பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அயோக்கியமானதை செய்யாததுக்கு முதல் ராங் கேரக்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா முரட்டுத்தனம். முரட்டுத்தனம் என்ன? தன் பவரை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறது முரட்டுத்தனம், தப்பான வேலைக்கு.
அதே மாதிரிதான் திமிர் பிடித்தனா முரட்டுத்தனத்தினுடைய ரிசல்ட். முரட்டுத்தனத்தின் ரிசல்ட். ஒருத்தருக்குள்ள முரட்டுத்தனம் இருந்துச்சுன்னா அந்த முரட்டுத்தனத்தை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேர் திமிர் பிடிச்ச. பைபிள்ல திமிர் பிடிச்ச காரியங்களை எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன குணம் இருக்கும்? முரட்டு குணம் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுவா? எல்லாத்துடைய ஆவி ஒரே மாதிரி பேச மாட்டேங்கிறீங்களா? கரெக்டா சொல்லுங்க. போட்டோ பார்த்தா எப்படி தெரிஞ்சு ஏச பண்ணாங்க? போட்டுக்கணும் ஏச பண்ணு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் போடவே இல்லை, பேரே போடல. திமிர் பிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அப்ப நம்ம ஒரு காட்சி வச்சிருக்க பார்த்தீங்களா? திமிர் பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க? சோ இந்த இடத்துல ஏசபேல் என்பது சரியான பதில். இந்த அம்மாவுடைய இந்த திமிர்வாதம் இல்ல, திமிர் பிடிச்ச தனத்துக்கு காரணம் இருக்கிறீங்க உள்ள இருக்கிற முரட்டு குணம். அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் பாருங்க அப்படின்ட்டு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தார். அதாவது இந்த அம்மாவுடைய தீர்க்கதரிசிகள் போல எலியா என்ன பண்ணாராமா? கொண்டு போட்டாராமா. இந்த நியூஸ் ஆக்சுவலா யாருக்கு போய் சொல்லணும்? முதல்ல அங்கதான் தப்பா இருக்குது. யாருக்கு போய் சொல்லணும்? யேசபேல் போய் யாருக்கு சொல்லணும்? ஆகாப் சொல்லணும். ஆனா யாருக்கு போய் சொல்லிருக்கா? அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி என்ன அர்த்தம்? இந்த அம்மாவுடைய திமிர் பிடித்த தனத்துக்கு ஆகாப் ராஜா அடிமைட்டார். ரைட்டா? அடிமைட்டார்ல. இப்ப யார் ராஜா? யேசபேல் தான் ராஜா. கரெக்டா? இப்ப யேசபேலுக்கு உள்ள என்ன வந்துச்சு? இப்ப பவர் வந்துச்சா? நான் தான் என்ன இப்ப ராஜா. பவர் வந்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிற தனத்துக்கு என்ன பேரு? முரட்டுத்தனம் வந்தா எப்படி தெரியுமா பேசுவாங்க? திமிர் பிடிச்சு பேசுவாங்க. இப்ப தம்மா முரட்டுத்தனம் சொல்லி விளைவா திமிர் பிடிச்சு போய் பேசுவாங்க அப்படின்ட்டு வாசிக்கலாம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி ஆகாப் ராஜா அனுப்பல. அவர் என்ன பண்ணிருக்காரு? வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்காரு. அனைவரும் சமைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவு துவச்சிட்டு இருப்பாரு. சோ இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்ட நல்லா கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி என்னுடைய தீர்க்கதரிசிகளை ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சத நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். இந்த வார்த்தையோட டெப்த் பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்றது புரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன அதாவது டைரக்டா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன அடிச்சில உன்னை நான் கண்டிப்பா என்ன பண்ணிடுவேன், அடிச்சிருவேன். இந்த அம்மாவுடைய ஸ்டைல் பாத்தீங்களா எப்படி இருக்கு? என்ன தெரியுமா சொல்றது? அதாவது நாளைக்கு இந்த நேரம் நாளைக்கு இந்த டைம்ல நீ எப்படி என்னுடைய தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கொன்னியோ அதே மாதிரி உன்னுடைய தீர்க்கதரிசிகளை பூரா நான் கொல்லலைன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கோ. நம்ம சொல்ற மாதிரி நாளைக்கு மட்டும் இந்த ஸ்பீக்கர் இங்க இல்ல, என் பேரை மாத்தி வச்சுக்கோ. இப்ப இந்த கேமரா மட்டும் நாளைக்கு ஓடலைன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கோ. நம்ம வேற மாத்திரிகள் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பேர் அவ்வளவு அசிங்கமா இருக்கு. பேர் வாங்கி கொடுக்கறது முக்கியம் இல்ல. இப்ப நம்ம என்ன சொன்னா, ஒருவேளை நான் செய்யாம போனா என்னை யார் வந்து கொன்னாலும் நானே போய் செத்துருவேன். சாவை கூட நான் தெளிக்க தயார். ஆனா உன்னை கொள்ளாம போறேன். நான் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு 2ஆம் வரவே வந்தாலும் சரி, நான் புஷ்பராஜ் பேர் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சோ திமிர் பிடிச்சவங்க வாயிலிருந்து என்ன வரும்? தூஷித்தார். இதே மாதிரி தாவீது ராஜாவை ஒருத்தர் தூஷித்தார். எப்படி தூஷித்தார்? அழகா தூஷித்தார். வாசி செத்தனாயா அதை வச்சுக்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நான் நைட் தூங்கிட்டு இருக்க தெரியாம இந்த லேப்டாப் யாரும் பாக்குறீங்க? வாசி 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனங்கள். சீமேயி அவனை தூஷித்து தூஷணங்கிற வார்த்தை யார் கையில வரும்? முரட்டுத்தனம், அது ரிசல்ட் திமிர் பிடித்தல். சோ தூஷித்து இரத்தத்தை எண்ணி பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. நம்மள வந்து ரோட்ல நடந்து போயிட்டு முன்னாடி ஒரு வண்டிக்காரனோட ஓவர்டேக் பண்ணி போய் நம்மள பார்த்து தொலைஞ்சுவோம் அப்படின்னு சொன்னா வண்டி நிக்க மாட்டேங்கிறா. நம்ம வண்டி நிக்க மாட்டேங்கிறா.
என்ன பதில் சொல்றது? நம்மோட இது பண்ணிக்கிறா நிற்கும். எப்படி தெரியுமா நிற்கும்? பாஞ்சு வந்து நிற்கும். அவளை துரத்தி பிடிச்சி என்னையா தொலைஞ்சு சொன்னி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்மளுடைய கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். அந்த இடத்துல பாருங்க அப்படின்ட்டு தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மை கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்படியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை ஒரு குமாரனாகி அப்சலோமை என்ன பண்ணிருக்கலாம்? வெட்டிருக்கலாம், கொண்டு போட்டிருக்கலாம், அல்லது அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயில போட்டுக்கலாம். பண்ணாரா? சத்தமானா ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? அவருடைய கேரக்டர் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால கேட்டிருக்காரு. அமைதியை கேட்டு இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் என்னப்பட்ட மாட்டிட்ட, நீ இரத்தப்பரியான மனுஷன் சொன்ன உடனே தாவீது ராஜா பேசாம நிக்கிறாரு. இது கூட வருது பாத்தீங்களா? இந்த யோவாக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் இங்க ஆள் ரிப்பார்ட் போட்டு இந்த மாதிரி எடுத்து இருக்கு. அட என்ன உங்களை திட்டுறாங்க, நீ வாட்டி போயிட்டே இருக்கீங்க, உங்களை இவ்வளவு அசிங்கமா பேச போற, நீ வாட்டி போயிட்டே இருக்கீங்க, நீங்க இப்படியே போயிட்டே இருக்கீங்க, உங்களை எல்லாருமே திட்டுவாங்க நாளைக்கு. அப்ப தாவீதுடைய பதில் வாசிங்க. ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ஆண்டவனை தூஷிப்பானே. அந்த செத்த நாய், அது என்ன நாய்? அது செத்த நாயை பேசுறது. முதல்ல செத்த நாய் பேசுமா? அப்ப என்ன காரணம் செத்த நாய் வார்த்தை வந்து புரிஞ்சவங்களுக்கு தாவீது ராஜாவுக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. முன்னாடி அவன் யாரு? அப்ப பவரை எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு ஆள் கூடயே கொண்டு உற்றாத உட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ, கூட வந்திருக்கிறது யாரு? சாத்தானுடைய பிரதிநிதி. எதுக்காக? நம்முடைய கேரக்டர் நமக்கு என்ன ஆகக்கூடாது, டெவலப் ஆகக்கூடாதுக்காக சாத்தான் அனுப்பி வச்சவன் புரிஞ்சுக்கிட்டு அவனையும் சேர்த்து திருத்துற பக்குவம் தாவீது ராஜாவுக்கு இருக்கு. எப்படி எப்படி கொண்டு வர பாயிண்ட்? அதற்கு ராஜா செத்தனை ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும். பவர், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா அப்படின்னு. அதுக்கு ராஜா, செருயாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? உனக்கும் எனக்கு அவனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட், அவன் என்னை தூஷிக்கட்டும். அவன் என்னை என்ன பண்ணட்டும்? நம்ம எல்லாம் ஒரு சொல்லலாமா? நம்மை எல்லாரும் ஜூஸ் வாங்கி கொடுக்கணும். கரெக்டா சொல்லுங்க, தூசிக்கட்டும். சோ நம்ம எல்லாரும் தூசித்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியா இருக்க கூடாது. அடிபணிச்சு நல்லா திட்டு. ஏன்னா திட்டுறது நீங்க இல்ல, திட்டுறது நீங்க இல்ல, தேவன். எதுக்கு? நம்மளுடைய கேரக்டர். அவ்வளவுதான். சோ நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம் தெளிவா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்ப தாவீது ராஜா புரிஞ்சிருச்சு. அவர் பேசுறாரு பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி வச்சிருக்காரு. ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை. எனக்கே பவர் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் அனுப்புறது யாரு? சோ நம்மளை மற்ற ஜனங்கள் கொடுமைப்படுத்தினாலோ, தப்பா பேசினாலோ, நம்மளை போட்டு நெருக்கினாலோ, நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தினாலோ, எங்க இருந்தாலும் செய்வாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, அவங்களை திருப்பி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன் உரிமை இல்லை? அவங்களை அப்படி பண்றதுக்காகத்தான் தேவன் அனுப்பியிருக்கார் என்பதை புரிந்து கொண்டு அடிபணிந்தால் நமக்குள் டேஷ் டெவலப் ஆகும். கேரக்டர் எங்க இருக்கு பாருங்க. வாழ்க்கை நம்ம தொட்டதுக்கெல்லாம் கோச்சிட்டு, எதுக்கோ கோச்சிட்டு, ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே கோச்சிக்கிட்டு எப்படி நாம இந்த கேரக்டருக்குள்ள போய் சேரணும்? பின்னும் தாவீது அபிஷாயையும், வாசிங்க 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். பின்னும் தாவீது அபிஷாயை தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிரபான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். என்னை கொள்றதுக்கு எத்தனை பேர் நம்ம தெரிஞ்சுக்காருங்க. எத்தனை பேர் தெரிஞ்சாலும் சரி, என்னை கொள்ளணும்னா அங்க பர்மிஷன். நான் தப்பிக்கன்னு நினைச்சேன்னா அதுக்கு எங்க இருந்தா பர்மிஷன் வரணும்? அங்க இருந்தா வரணும். அவன் தூஷிக்கட்டும், அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு என்ன இருக்கிறார். சோ நாம் இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்கு மேற்பட்டிருக்க வேண்டும், கீழ்பட்டிருக்க வேண்டும். எது கரெக்ட்? வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 1 2ஆம் வசனம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும். துரைத்தனங்களுக்கும்
அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கவும். சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். சரியான பாயிண்ட். சகலவிதமான நற்கிரியைகளை செய்யறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்கவும். ஒருவனையும் தூஷியாமலும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருவனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தூஷிக்க கூடாது. அடுத்தது, சண்டை பண்ணாமலும். சண்டை பண்ணக்கூடாது. அடுத்தது, பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சோ சாந்த குணத்தை காண்பிக்கிறதுக்கு சாந்த குணமா நடக்க முடியாம போறப்பதான் சான்ஸ் கிடைக்குது. சோ அந்த சான்ஸ் நம்ம கிடைக்கிறப்ப சாந்த குணத்தை காமிச்சாதான் நமக்குள்ளே அன்பு ப்ரொடியூஸ் ஆகும். சகலவித நற்கிரியைகளை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோங்கிற பாயிண்ட் அங்க வந்து நிறைவேறும். சரிங்களா? ஆனா சில பேரால கோபத்தை அடக்கி வைக்க முடியாது. நீங்க பார்க்கணும், நானும் என்ன பார்த்துக்கிறேன். கோபத்தை அடக்கி வைக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியா தவறா? இல்ல, இருக்கிறது தப்பா இல்லைன்னு கேட்கல. நம்மளால கோபத்தை அடக்க முடியாது. சரியா தவறா? சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியல. நம்மளால கோபத்தை அடக்கி வைக்க முடியாது. சரியா தவறா? கோபத்தை அடக்கிறோம். கோபத்தை அடக்கிறோம். கோபத்தை அடக்கிறோம். கோபத்தை அடக்கிறீங்க. கோபம் இல்லையா? ஆனா அடக்கணும். அதுக்குதான் கேரக்டர். அருமையான வசனங்க. சாலமோன் ஞானி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். ஞானிகளுடைய நாவு அறிவை என்ன பண்ணும்? உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கும். உபயோகப்படுத்தும், கக்கும். வாய் ரெண்டு வேலை செய்யும். உபயோகப்படுத்தும், சம்டைம்ஸ் கக்கும். என்ன வித்தியாசம் இருக்கு? அது உபயோகப்படுத்துறது, இது கக்கிறது. இல்ல ரொம்ப டீப்பா ஆவிக்குரிய அர்த்தத்துக்குலாம் போகாதீங்க. உபயோகப்படுத்தும், கக்கும், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உபயோகப்படுத்துனா பேசுறது, சூப்பர். ஞானி பேசினா எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். கக்கிறது அர்த்தம் அதை அடக்கி வைக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் மூட நாள் எதையும் அடக்கி வைக்க முடியாது, கக்கிடும். சோ நம்ம என்னவா இருக்கக்கூடாதுன்னா மூடனா இருக்கக்கூடாது. மூடனா யாரு? அறிவு கெட்டவன். அறிவு கெட்டவன் யாரு? அறிவு கெட்டவன் யாருன்னா அறிவு இல்லாதவன். அறிவு இல்லாத யாருன்னா சத்தியம் தெரியாதவன். சத்தியம் தெரியாதவங்க அப்படி இருந்தா தப்பு கிடையாது. சத்தியம் தெரிந்தவன் எந்த காரணத்தை கொண்டு கற்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ ரெண்டு விஷயம் முடிஞ்சது. அயோக்கியத்தனத்துல நம்பர் 1 ஓடுதனம். ஓடுதனம் என்ன? அவருடைய பலத்தை காண்பிக்கிறது. ரெண்டாவது திமிர், வாதமா, திமிர். அதுக்கு என்ன மீனிங்? ஓடுதனத்திலேயே விலை தூஷணம் பண்றது. மூணாவது தகாத செயல். சோ பைபிள் இருந்து தகாத செயல் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பைபிள் போனோம். தகாத செயல் என்ன? 3 பார்த்தலாம். முதல்ல ஓடுதனத்துக்கு என்ன பார்த்தோம்? தன்னுடைய பவரை மற்ற ஜனங்கிட்ட காண்பிக்கிறது. திமிர், மூடத்தனத்தின் ரிசல்ட். தகாத. எனவே இது மூணாவது பார்ட் அயோக்கியத்தனத்துடைய. இது ரெண்டையும் செய்யக்கூடாது. ஐயோ, அதாவது தகாத செயல் என்பதுக்குரிய மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸா தான் வரும். ஆனா என்ன பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக தேவனுடைய நீதியை மீறுதல். தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக தேவனுடைய நீதியை மீறுதல். இப்ப பைபிள் இருந்து கேப்டன் இருக்கு. அனனியா ஷப்பீரோ, கரெக்ட். சொந்தத்துக்காக சொந்த மறைச்சு வச்சாங்க, கரெக்ட். பழைய ஏற்பாட்டில் தான் எடுத்துருக்கேன் கேரக்டர். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வர முடியல. பழைய ஏற்பாட்டில் கேரக்டர் சவுல், ஏசபேல், ஆகா பெஞ்சிருக்காங்க. ஏசபேல், உரியா யார் செஞ்ச செயல்? இவ்வளவு நேரம் எவ்வளவு பக்குவம் பாட்டு இருந்த கேரக்டர் தாவீது. அப்படியே பாருங்க, இன்னைக்கு கம்ப்ளீட்டா தாவீது தான். எல்லா கேரக்டர்லயும் மாறி மாறி வந்திருக்காரு. ஏன்னா அது நிழல், அப்படித்தான் இருக்கும். சோ தாவீது ராஜா என்ன பண்ணார்னா தகாத செயலை செய்தார். அவர்கிட்டயே லெட்டர் எழுதி கொடுத்து அதையே கொண்டே கொடுத்து அவரே கொள்றது எவ்வளவு மோசமான லெட்டர். ஆனா இதே ராஜா தான் கொஞ்சம் முன்னாடி யார் வேணாலும் திட்டம்
திட்டவனை கேட்கறதுக்கு எனக்கு என்ன இல்ல, உரிமை இல்லைன்னு சொன்னார். வாசிங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14, 15. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். காலையிலே கொடுத்து அனுப்பிச்சார். அப்படி என்ன மீனிங்? நைட் பூரா உட்கார்ந்து பிளான் எழுதி கொடுத்தாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் அந்த உண்மையானது. அடுத்து 15 வசனம். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே மும்முரமா நடக்கக்கூடிய போர். அப்ப நைட் பூரா அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு வச்சு பாருங்க. கொடூரமான எண்ணம். அடுத்து நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தார். பயங்கரமா இதெல்லாம் பார்த்தா பின்னாடி நிறைய விஷயங்கள் எடுத்துப்பாங்க போட்டுருக்கு. அவனை கொண்டு அங்க நிறுத்துன்னு சொல்லி அவங்க கையில லெட்டர் எழுதி கொடுக்கறது எவ்வளவு. ஆனா இந்த உரியா பாவங்க வீட்டுக்கு போகாம எல்லா போர்களும் இங்க தூங்குறப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது பார்த்து தூங்கிட்டு இருக்கேன். அவன் கிட்டப்ப அப்படி செய்யறதுக்கு எப்படி என்ன வச்சு தெரியல. ஆனா இது ஒரு தகாத செயல். தன்னுடைய ஆதாயத்திற்காக தேவனுடைய நீதியை மாற்றுறது. அடுத்த எக்ஸாம்பிள் அங்க வந்துச்சுல பிள்ளையா. அப்புறம் சொல்லாம இருப்பாங்க. பிள்ளையா என்ன பண்ணாரு? அவருக்கு 2 விஷயத்தையும் ஆசை. தேவன் மேலையும் ஆசை, பாலாக் ராஜா கொடுக்கக்கூடிய பணத்து மேலையும் ஆசை. தேவன் மேலையும் விருப்பம் இருக்கு, பாலாக் ராஜா கொடுக்கக்கூடிய பணத்து மேலையும் விருப்பம் இருக்கு. இப்ப தேவனையும் வெறுக்க முடியாது, அதே சமயத்துல பாலாக் ராஜா கொடுக்கறதையும் வெறுக்க முடியாது. ரெண்டுக்கு இடையில மாட்டிட்டு ஒரு பாடு பருவாரு மனுஷன். வாசிங்க என்னாமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னாமம் 22ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரம். அதாவது பாலாக் ராஜா பிலேயாமுக்கு தன்னுடைய ஊழியக்காரர் அனுப்பிச்சிருக்காரு. எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை நீ வந்து என்ன பண்ணுவ? சபிக்கணும். ஊழியக்காரர் அனுப்பிச்சிட்டார். இப்ப என்ன பண்றாரு வாசிக்கலாம். பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், எனக்கு வீடு நிறைய நீ வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு. என்ன கேரக்டர் பாருங்க, சூப்பர் கேரக்டர். பெரிய காரியமானாலும் சரி, சிறிய காரியமானாலும் சரி செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி கேரக்டர் கிளியரா சொல்றாரு. நோ, நான் எந்த காரணத்துக்கும் என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன். அடுத்த வருஷம் பாருங்க. இருந்தாலும் நான் ரொம்ப ஃபோர்ஸா சொல்றேன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நைட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருக்கு தேவன் பத்தி நீ போக சொன்னாங்க இல்ல வரையாங்க. அப்ப அவருக்கு எது மேலே மாசி இருக்கு? தேவன் மேலே மாசி இருக்கு, காசு மேலே மாசி இருக்கு. இப்படி வாழ்றவங்க என்னைக்குமே உருப்படியா வாழ முடியும். ஒரு செகண்ட் கூட உருப்படியா வாழ முடியும். அவருடைய நிலைமை தான். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள். இதுவரைக்கும் உலகத்துல எந்த தீர்க்கதரிசி இந்த மாதிரி வெயிட் பண்ணதில்லை. அதாவது தீர்க்கதரிசியை கூப்பிட்டு தேவன் சொல்லுவாரு போய் செய்யிட்டு, ஒரு தீர்க்கதரிசி தேவன் கூப்பிட வெயிட் பண்ணது இவருடைய செட்டப் பண்ணலாம். அப்படி என்ன அர்த்தம்? இவருடைய சொந்த ஆதாயத்துக்கு தேவன் வரணும்னு எதிர்பார்க்கிறார். இதுக்கு பேர் என்ன செயல்? நம்மளும் அதே மாதிரிதான். நம்முடைய சொந்த ஆதாயத்துக்கு தேவன் சப்போர்ட் பண்ண சொல்லி நினைச்சோம்னா அந்த செயலுக்கு என்ன பேருங்க? ஆகாத செயல், ஆகாத செயல், தகாத செயல். அந்த தகாத செயலுடைய டைட்டில் என்ன? அயோக்கியமானதை எது செய்யாது, அன்பு செய்யும். புரிஞ்சவங்களுக்கு ரைட். பிழையாம் செய்த தகாத செய்யலாம். என்ன ஆகும்? 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என்னாகும்? 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். அப்பப்ப கரெக்டா இருக்கு, அப்புறம் போயிடுவார். அப்பப்ப கரெக்டா இருப்பார், அப்புறம் போயிடுவார். தூதனை நோக்கி என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். பார்க்கல. அப்புறம் அடுத்தது, இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால், உம்முடைய பார்வைக்கு இது தகாததா இருக்கும். இப்பொழுது என்ன பண்ணிடுறாரு? நான் திரும்பி போய் விடுகிறேன். போயிடணும் சொன்ன. இருந்தாலும் தேவன் கூப்பிட்டு சொன்னாருன்னா கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கிற செயல்கள் எல்லாமே தகாத செயல் தான். டைரக்டா தகாத செயல் வார்த்தை வந்து ஒரு வசனத்தை எடுத்திருக்கேன். நமக்கு அதிகமாக பழக்கப்பட்ட வசனம். இஸ்ரேல் ஜனங்கள் தகாத செயல் செய்தார்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்ன சந்தர்ப்பத்தில்? அவங்களுக்கு தேவன் தான் ராஜா, அவர்களுக்கு தேவன் தான் ராஜா. ஆனா இந்த ஜனங்கள் போய் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு மற்ற ஜனங்க மாதிரி ராஜா வேண்டி கேட்டப்ப அது சாமியல் என்ன சொல்றாரு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமியலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமியலுக்கு எப்படி காணப்படுது?
ஏன் தெரியுங்களா? அவங்க ராஜா வேணும்னு கேட்கறது அவங்க தேவன் விரும்புற சந்ததியா மாறதுக்கு இல்ல, தங்களுக்கு ராஜா வேணும், சுய ஆதாயம். சோ தங்களுக்கு வேணும் கேட்டது சாமுவேலுக்கு தகதாய் காணப்பட்டது. அப்புறம் அவர் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாரு. தேவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? சினிமாசி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா சாமுவேல் தீர்க்கதரிசி போய் ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. தம்பி, ராஜா வந்துட்டா அவன் வந்து உங்க வீடு கொடுத்து சொன்னா நீங்க வீடு கொடுக்கணும், அவன் வந்து அரண்மனையில் வேலைக்கு சொன்னா வேலை கேட்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு இந்த கண்டிஷன் இல்ல, தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்றப்ப ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வேலைக்கு வாசிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். முறையிடுவீர்கள். எப்படி? தேவனே காப்பாத்துங்க, தேவனே காப்பாத்துங்க சொல்லி முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அதாவது தகாத செயல் தப்புன்னு சொல்லி முன்கூட்டியே சொன்னாலும் தகாத செயலை செய்கிறவர்கள் தகாத செயலை விட்டு பின்வாங்குவது இல்லை. அதுக்கு யார் சரியான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். சோ 3 முடிச்சுக்கலாம். ஒரு டைட்டில்ல 3 பார்ட் முடிச்சிருக்கு. அந்த டைட்டில்னா அன்பு அயோக்கியமானதை செய்யாது. சோ 3 டைட்டில். 1 முரட்டுத்தனம், 2வது தகாத செயல், 3வது திமிர் பிடித்த செயல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ இது 3மே அயோக்கியமானதை செய்யாது என்கிற டைட்டில் கீழே வரதுனால நமக்கு இந்த 3 சூழ்நிலைகளும் வரும்போது நாமளும் இந்த மாதிரி மாறிக்கூடாது. அதாவது நாமளும் முரட்டுத்தனத்தை காமிச்சிக்க கூடாது, மற்றவங்க முரட்டுத்தனத்தை காமிக்கிறப்பையும் நாம திருப்பி முரட்டுத்தனத்தை காமிச்சிக்க கூடாது. அப்படி இருக்கிறப்ப தான் அன்பு நமக்குள் ப்ரொடியூஸ். சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன? நெக்ஸ்ட் டாபிக் என்ன கேட்டேன்? சொற்பொழிவை என்ன பொழிவை? தற்பொழிவை. இட் இஸ் நாட் செல்ஃப் சீக்கிங். செல்ஃப் சீக்கிங் என்ன? ரொம்ப ஈஸி. ஒவ்வொருத்தரையா போய் நான் எப்படி இருக்கேன் பாத்தீங்களா, நான் என்ன பண்றேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு எப்போ கடந்துச்சு. நம்ம என்ன மெச்சூரிட்டியில் வந்தோம். ஏன்னா அப்படி போய் கேட்ட வெளிப்படையா தெரியும் அசிங்கமா பிஹேவ் பண்றது. அதனால அப்படி பண்ண மாட்டோம். ஆனாலும் உள்ளுக்குள்ள அந்த என்ன சில சமயத்தில் இருக்கிறப்ப தற்பொழிவு வேற ஃபார்ம்ல நம்ம கிட்ட என்ன ஆயிடும், வெளியிடும். இதுக்கு ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க இன்டர்நெட்ல, நான் தேடியில இருக்கல. இந்த வார்த்தையை போட்டு செல்ஃப் சீக்கிங் சொல்லி போட்ட உடனே வந்த வார்த்தை இருக்கான். இப்ப நிறைய பேருக்கு சிரிப்பு வராது எனக்கு தெரியும். யார் யாருக்கு சிரிப்பு வராது எனக்கு தெரியும். யார் யாருக்கு சிரிப்பு வரும்னு எனக்கு தெரியும். யார் யாருக்கு சிரிப்பு வராது? எடுக்காதவங்களுக்கு வராது, எடுத்தவங்களுக்கு வரும். இது கூட ஒரு விதத்தில் என்னதான் செல்ஃப் சீக்கிங் தான். செல்ஃப் சீக்கிங் தான். கரெக்டுங்களா? கரெக்டா இல்லை? ஒருவேளை மொபைல் போன்ல வராமல் இருந்தா ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்குமோ தெரியல. ஆனா எல்லாருக்கிட்டையும் இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. உண்மையா இல்லையா? உண்மை ஒத்துக்கலாமே. இல்ல பண்றதுலயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டாபிக் நான் இதை பத்தி பேசுறதுக்கு வரல. இதெல்லாம் நம்ம செய்யறது சாதாரணமான விஷயங்கள். இதுக்கு மேல சில விஷயங்கள் இருக்கு. சோ தன்னைத்தானே பெருமைப்படுத்தணும்னு நினைச்சவங்க எல்லாருமே பைபிள்ல கெட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தன்னைத்தானே பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு பிளான் போட்டார். அந்த பிளான்ல அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னொருத்தரை ராஜா கிட்ட மாட்டி விடுறதுக்காக பிளான் போட்டார். இன்னொருத்தரை ராஜா கிட்ட மாட்டி விடுறது, தூக்கில மாட்டி விடுறதுக்காக பிளான் போட்டார். யாரு? ஆமா ஆமா. யாரு? ஆமா. கரெக்ட். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்ப பாருங்க அவருக்கு என்ன கேரக்டர் டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்சமா பார்க்கலாம். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்தில், தானே செய்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தார். அதாவது டீசென்ட்டா சொல்ல போனா எதுக்கு பிளான் பண்ணி நின்று இருக்காரு? இப்ப ராஜா கிட்ட போய் போட் கொடுத்து நின்றுட்டார். அடுத்து நெக்ஸ்ட் வெளி முற்றத்திலே வந்திருந்தார். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டார். சோ தெரிஞ்சு வச்சு ஆமான்னு வந்திருக்கோம்னா ராஜா என்ன சொல்றாரு? உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ற உடனே இப்ப நேரம் என்ன பண்றாரு? அவரு உள்ள போறாரு. உள்ள போறப்ப 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். ராஜாவின் ஊழியக்காரர் அவரை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றார். இப்ப யார் உள்ள வந்தாச்சு? ஆமான். எதுக்கு உள்ள வந்திருக்காரு? மொர்தெகாயை மாட்டி விடுறது. கரெக்டா? மாட்டி விடுறது. எந்த ராஜாவுக்கு வந்திருக்காரு? அதெல்லாம் நீங்க அகாஸ்வேர் ராஜாவுக்கு வந்திருக்காரு. வந்தாரா? இப்ப சீன் வந்துச்சு. கரெக்டா? இப்ப பாருங்க,
அகாஸ்வேர் ராஜா என்ன கேட்கிறான்னு பாரு கொஸ்டின். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, யாரை நோக்கி? ஆமானை நோக்கி, ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ராஜா கேட்கிறாரு, அவருக்கு ஒரு டவுட். தம்பி எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவியா? அதுக்கு தான் வந்திருக்கேன், நான் சொல்லுங்க. ராஜா நான் தான். இப்ப நான் ஒரு மனுஷனை கனம் பண்ணணும்னா என்ன பண்றது? இவருக்கு என்ன தெரியுமா? அந்த மனுஷன் யாரும் இல்லை, நான் தான். இதுதான் செல்ஃப் சீக்கிங். வந்துச்சா? இப்ப வாசிங்க. அதற்கு ஆமான், என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்? என்ன என்று யார்? என்ன தவிர யார் பேசுவா சப்ஜெக்ட்? என்ன தவிர யார் எடுப்பா கேமராவை? என்ன தவிர யார் வாசிப்பா கீபோர்ட்? இந்த மூணு தான் மாட்டுது. என்ன தவிர யார் கிளீன் பண்ணுவா இந்த ஹாலை? அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அர்த்தம்? செல்ஃப் சீக்கிங். அந்த வேலையை செய்யவே இல்லை. அந்த எண்ணம் உள்ள வந்தாலே நமக்குள்ள என்ன வந்துச்சுன்னா செல்ஃப் சீக்கிங். இப்ப அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாசிங்க. 7ஆம் வசனம். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு பெரிய லிஸ்ட். ஏன்னா இருந்து நினைச்சாரு தனக்கு கிடைக்கும் லிஸ்ட், பெரிய லிஸ்ட். தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம், அப்புறம் குதிரை, அவர் சிறச்சு தரிக்கப்படும் ராஜமுடி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கிறப்ப தான் ராஜா சொல்றாரு, தேங்க்யூ ஆமான். இப்ப என்ன பண்ணீங்கன்னா முகத்துக்கு கூப்பிட்டு இப்ப என்ன பண்ணீங்கன்னா உன் பொண்ணான அந்த வாயில சொல்லி வந்தியா, அதையெல்லாம் உன் பொண்ணான கையால என்ன பண்ணிருக்கா? எப்படி நிலைமை தலையில மாறி போச்சு. அடுத்த வருஷம் 10ஆம் வருஷம் மாதிரி 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். எந்த பிரகாரம் செய்? எவ்வளவு ஆர்வம் நீ சொல்ல பத்தியா? உன் ஆர்வம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஏன் ஆர்வமா சொன்னார் நமக்கு தான் தெரியும். ராஜா என்ன ஆர்வமா சொல்ல பத்தியா? அது அப்படியே போய் யார் சரினா மொர்தெகாய் போய் சொல்லி செய்யாகிது வந்த நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். ஏதாவது உன் தலையில வச்சுக்கலாம், என்ன பண்ணாத ஒழுங்கா போய் பண்ணிட்டு. இப்ப எப்படி ஆமான் போயிருப்பாரு வச்சுப்பாரு? ஆமான் மாதிரி நம்ம தூக்கிட்டு போய் சரி போடுதா. இப்ப என்ன ஆச்சுன்னா இதே விஷயம் ஆமானுக்கு தன்னை பெருசா நினைக்காம இருந்தா இந்த வேலையை எப்படி செஞ்சிருப்பாரு? சூப்பரா செஞ்சிருப்பாரு. என்னைக்கு நம்ம பெருசா நினைக்கிறோமோ அன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிக்கிறோம் என்பதற்கு சூப்பர் எக்ஸாம்பிள் தான். ரைட்டா? என்னைக்கு நாம நம்மளை பெருசா நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? இழக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளே மற்றவங்களை செல்ஃப் சீக்கிங் பண்ண வச்சிருக்கூடாது. நீங்க இல்லைன்னா எப்படி, நீங்க பேசலைன்னா எப்படிங்கிறது, நீங்க கேமரா இல்லைன்னா எப்படிங்கிறது, நீங்க கீபோர்டு போடுறது யார் வாசிக்கிறது? அது என்ன கன்வென்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து யாராவது கேட்டாங்க என்ன பண்ணலாம்? ஐடியா சொல்லுங்க. அந்த மாதிரி யாராவது பேச நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கரெக்டா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை எடுத்து உட்கார வச்சு கேளுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அழகா ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி இனிமேல் தேசி இந்த மாதிரி வார்த்தை என்ன பண்ணாங்க யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கீழ்ப்படிச்சு அவங்க மேலே அன்பை காண்பிக்கும் அன்புதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அன்பு. அந்த அன்பை தேவன் வச்சிருந்தால்தான் தன் பையன் எடுத்து அனுப்பினார் நமக்காக. போன் சொன்னோட நம்மளால செய்ய முடியாம இருக்கிற காரணம் இதெல்லாம் தான். சரிங்களா? சோ ஆமான் கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க போய் செஞ்சார். தன்னை நம்புகிறவர்கள், தன்னை பெருசா நினைக்கிறவங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக இழப்பார்கள். இதுல மாற்று கருத்தை கிடையாது, மாற்று கருத்தை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றது உலகங்கள் இல்ல, தேவனுடைய சத்தியத்தில் கூடிய பிள்ளைகள். ஆனா தன்னை பெருசா நினைக்காம தேவனை பெருசா நினைச்சவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்கு யார் உதாரணம்? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ற பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற என்னாலே அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் என்ன சொல்லுங்க.
கேமரா இருந்தாலும் சரி, கீபோர்டு இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் பேசுறது இருந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் மட்டும் என்ன பண்ண முடியும், செய்ய வைக்க முடியும். அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருதோ அவங்க கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அன்பு தான் நாம் படித்துக் கொண்டிருக்கும் அன்பு. சரிங்களா? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? ஒன்று நாடகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொஞ்ச நாளாகும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவன் நாடுங்க. உங்களை பத்தியே நீங்க படிச்சுட்டு இருக்காரு. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தில் நித்தமும் தேடு. சோ யாரும் நாமளே என்ன பண்ணிக்கூடாது, புகழ்ந்து கொண்டு நினைக்கூடாது. நமக்கு தான் கிடைக்கும் நினைச்சு என்னைக்குமே எங்கேயுமே வந்துடவும் கூடாது. நமக்கு தான் வேணுங்கிற எண்ணத்தோட எங்கேயும் பிஹேவ் பண்ணவும் கூடாது. அப்படி செஞ்சா நமக்கு இருக்கிறது கூட இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். அதே தற்கொலை நாடாதுக்கு பாசிட்டிவான மெத்தட்ல அப்ரோச் பண்றாங்க. பாசிட்டிவான மெத்தட். தன்னை விரும்பாதவர்கள், தன்னை உயர்த்தணும்னு நினைக்காதவங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அவங்க சத்தியத்தில் எப்படி நடப்பாங்க? அதாவது தன்னை நேசிக்காதவங்க, தனக்காக புகழை விரும்பாதவங்க, தேவனுடைய பிள்ளைகளா சத்தியத்தில் இருந்தா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. மற்றவர்கள் நலனுக்காக நாம் சொந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறோம். இது சாதாரண இடத்துல செய்ய முடியாது. இந்த லெவலுக்கு அந்த அன்பு போகணும். மற்றவர்களுடைய நலனுக்காக நம்முடைய சொந்த உரிமைகளை விட்டுக் கொடுப்பது சாய்ஸ் கூட இல்லை, விட்டு கொடுத்துடணும், அவ்வளவுதான். பைபிள் கேரக்டர் இருக்கு, யோனத்தான் அருமையான பாய் எடுக்கலாம். சோ உரிமை யாருக்கு இருக்கு? யோனத்தான் தான் இருக்கு. ஆனா தாவீது ராஜாவுக்கு தான் அது கொடுக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டு கொடுத்தது, உரிமையை விட்டு கொடுத்தது இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிள் நான் எடுத்துக்கிறேன். யார் தெரியுங்களா? ஆபிரகாம் லோத்து. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் அந்த பிரச்சனை. எதுல பிரச்சனை? எங்க ஆடு மேய்க்கிறது, ஏன் இடம் உன் இடம் வந்துச்சு இல்லையா? சோ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு லோத்து வந்தாரா, ஆபிரகாம் வந்தாரா? லோத்து யாருன்னு கேக்குறீங்க? இவருங்க லோத்து யாருன்னு கேக்குறீங்க? சகோதரன் கண்டுபிடிச்சோம். இப்ப லோத்து முதல்ல இறங்கி வந்தாரா, ஆபிரகாம் இறங்கி வந்தாரா? இறங்கி வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு பண்ணு, இந்த பக்கம் நான் இந்த பக்கம் அப்படி சொன்னாரு. நீ எங்க பக்கம் போறியோ நீ சாய்ஸ் எடுத்துக்கோ, உனக்கு போக மிச்சம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வாசிங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8 9ஆம் வசனங்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த வாக்குவாதம் ஏன் வருது? ரெண்டு பேருக்குமே உரிமை கொண்டாடுறாங்க. இப்ப உரிமை யாராவது விட்டு கொடுக்கும். எப்படி விட்டு கொடுக்கணும்னா, நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? தேசம் போல யாருக்கு முன் இருக்கு? உனக்கு முன்னாடி எல்லாமே உன் கண்ணுக்கு தெரியுது. அடுத்தது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ எந்த பக்கம் போறியோ அதுக்கு ஆப்போசிட்ல நான் போகிறேன். இப்படித்தான் நாம் நம்முடைய சகோதரிகளிடம் பிஹேவ் பண்றோமாங்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, நான் இதை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. ரெண்டையும் வச்சுட்டு நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ மிச்சம் இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது வேற. இந்த இடத்துல ஆபிரகாம் சூஸ் பண்ண மெத்தட் எதை காமிக்குதுன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் லவ், ரியல் அன்பு. அந்த ரியல் அன்பு யாருக்கும் இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அடுத்த பாசிட்டிவான ஒரு பாயிண்ட், தன்னுடைய நல்ல வேலை, தான் சம்பாதித்த நல்ல பேரை நம்மளை உயர்த்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சம்பாதிச்ச நல்ல பேரை மற்றவர்களுக்காக உபயோகப்படுத்துவது. டேக் எக்ஸாம்பிள், பவுல். கன்ஃபார்மா பவுல் தான். கன்ஃபார்மா சரியான பாயிண்ட் தான், பவுல் தான். பவுலுக்கு இந்த வேலைக்கு அவசியமே இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்து இருக்க வேண்டியதான் பேசாம. இப்ப பவுலை பத்தி ஒருத்தர் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. ஆனா பவுல் கூட இருக்கிறவர்கிட்ட அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. யாரை பத்தி பேசுறீங்கன்னு புரிஞ்சுருக்காரு. ஒனேசிமும் யாரு? பிலமோன். சோ பிலமோன் கிட்ட ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஒனேசிம் ஓடி வந்தாரு. இப்ப அந்த ஒனேசிமும் பவுல் கூட இருக்காரு. இப்ப பவுல் பிலமோனுக்கு லெட்டர் எழுதுறாரு. நம்மளா இருந்து எப்படி எழுதுறது லெட்டர்? பிலமோன் நல்லா இருக்கியா? வீட்டுல சௌக்கியமா இருக்காங்கல்ல? பட்
நான் அனுப்புறேன். மேபி உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு சொல்ற கேட்கும், இப்ப உனக்கு பிடிக்கணும், இப்ப பிடிக்கணும். பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் உனக்கு சத்தியம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை. இப்படி லெட்டர் எழுதிதான் பிள்ளை என்ன பண்ணி பார்த்து லெட்டர் வாங்கி அவர் ஒரு லெட்டர் எழுதி சொல்லி கொடுத்து அனுப்பிட்டு. ஆனா மன்னித்தே ஆக வேண்டிய நிலைமை கூட நிறுத்தினார் பார்த்தீங்க பவுல். அப்படியே வரைக்கும் காரணம் பண்ணிட்டார். யார? பிலமோன. நீ என்ன பண்ணாலும் மனுஷாகணும், வழியே கிடையாது. எதை வச்சு தெரியுமா? தான் பிலமோன் கிட்ட சம்பாதிச்சு அது நல்ல பேர். வாசிக்கலாமா? பிலமோன் 1ஆம் அதிகாரம் 9-10. பிலமோன் 9-10 வசனங்கள். நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு, நீ செய்யத்தக்கதை உமக்கு என்னிடத்துக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல். எப்படி சொல்றது பாத்தீங்களா? எனக்கு உனக்கு கட்டளை போடுறதுக்கு கூட என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அப்படிதான் செய்ய துணியாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். இந்த அன்பு தான் நமக்கு. அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். மன்றாடுகிறேன் என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் நான் கூட சொல்றேன். எதுக்கு தெரியுமா? எனக்காக இல்லை, நீ ஒருத்தனை வெறுத்துட்ட, அந்த ஒருத்தன் இப்ப நல்லவன், அந்த நல்லவனை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய நல்ல பேரை வச்சு பிடிக்காத ஒருத்தனை பிடிக்க வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பிடிக்காது. அடுத்த வாசிக்கும் 10ஆம் வசனம். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகி ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். என் மகனாகிய ஒனேசிமுக்காக நான் என்ன பண்றேன்? உங்ககிட்ட மன்றாடுகிறேன், கெஞ்சறேன் அப்படின்னு கிடைச்சு போயிட்டேன். அடுத்த வசனம் 17ஆம் வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவர் என்று எண்ணினார். என்னை நான் உங்களோட ஐக்கியமானவர் என்று எண்ணினார். என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். நான் வந்தா என்ன பண்ணுவேன் உங்க வீட்டுக்கு? ஐயோ பவுல், நீங்க வந்தா எப்படி? அவ்வளவுதான், நான் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு உங்களை வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரம் அது கூட பேசிக்கிறேன். நான் வந்தா பண்ணுவீங்க, நான் வர முடியாது, நான் வர முடியாது. ஆனா நீங்க நினைச்சா எனக்கு அதை செய்யலாம். யார் மூலமா தெரியுமா? நான் சொல்றேன். அப்படி என்ன தெரியுமா? நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன், அவன் நல்லவன் பிடிக்கும். இந்த இடத்துல பிலமோனால என்ன பண்ண முடியாது? வெறுக்கவே முடியாது, வெறுக்கவே முடியாது. ஒரு சகோதரன் பேசுற பேச்சு இன்னொரு சகோதரனை இப்படித்தான் ஏத்துக்க வைக்கும். நம்ம பேசுற பேச்சு இன்னொரு சகோதரனை வெறுக்க வைக்க கூடாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதுதான் ரியல் லவ். இதுதான் பைபிள் சொல்றாங்க. இதை பவுலால ஏன் செய்ய முடியுதுன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய பேர், அவர் வாங்கின பேர், அதையும் இந்த ஒரு சகோதரனுக்காக யூஸ் பண்றதுங்கிறது அன்பின் உச்சகட்டம். ஸோ அந்த உச்சகட்டத்துக்கு நம்ம போகணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இதோட முடிப்பது இந்த 1 மணி நேரம் சப்ஜெக்ட் இருக்கு. முதல்ல அன்பு அயோக்கியமானது செய்யாது. அயோக்கியமானது 3 டாபிக். நம்பர் 1 ஓட்டுத்தனம். ஓட்டுத்தனம் என்றால் நம்முடைய பலத்தை இன்னொருத்தருக்கு போய் காமிக்கிறது. ஓட்டுத்தனத்தின் ரிசல்ட் திமிர் பேச்சு. அதுக்கப்புறம் 3வது தகாசில் என்னன்னா தேவனுடைய நீதிக்கு விரோதமா செய்யும், நம்முடைய சொந்த ஆதாயத்தால். அடுத்த பாயிண்ட் தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தற்பொழிவை நாடாது. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் மற்றவருடைய நலனுக்காக, மறந்துடக்கூடாது, மற்றவருடைய நலனுக்காக நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பது. இது நம்ம சம்பாதிச்ச நல்ல பேரை மற்றவர்களுக்காக உபயோகப்படுத்துவது. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கிற இடத்துல கட்டாயமா அன்பு என்ன அடையாது? சினமடையும். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் கட்டாயம் வரும். வரலைன்னா முன்னால பாகங்களை நம்ம சரியா யோசிக்கணும்னு சொல்லி அர்த்தமாயிருக்கு. அன்பு சினமடையாது. என்ன சந்தேகம் வருது? கோபப்பட்டு சொல்லுங்க. சினமடையாதுன்னு என்ன? கோபப்படுறத பத்தி நம்ம இது மாதிரி படிக்கவே இல்லை. அப்ப அந்த சந்தேகம் வரணும் நமக்கு. ஏற்கனவே ஒரு தடவை என்ன சொல்லிட்டீங்க? கோபப்படக்கூடாது. எந்த டாபிக்ல பார்த்தோம்? அன்பு நீடிய சாந்தம், அங்கேயும் பார்த்தோம். அப்படின்னா மறுபடியும் இந்த என்ன சொல்லுவாரு பவுல்? அன்பு சினமடையாது. சினமடையாதுன்னா என்ன? கோபப்படக்கூடாது. எவ்வளவு சிம்பிளா முடிச்சுக்கீங்க. கோபப்படக்கூடாது என்ன? இப்படி சிரிக்கணும்.
கோபப்படக்கூடாதுங்கிற டைட்டில் ஏன் ரெண்டாவது தடவை கொண்டு வரனா, அங்க சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்டு முடிச்சிடறேன், ஹோம்ஒர்க் கொடுத்து. கோபப்படுறது நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க, ஒரே தடவை சான்ஸ் சொல்லுங்க. கோபப்படுவது நல்ல செய்யலாம் கெட்ட செய்யலாம்? நான் ஆரம்பிச்சு கேட்க போயிடுச்சு. நல்ல தெளிவா பதில் சொல்லுங்க. கோபப்படுவது நல்ல செய்யலாம் கெட்ட செய்யலாம்? கெட்ட செய்யலாம். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? ரைட்? நான் வசனத்தை கேட்க, கோபப்படுறது தப்பான கேரக்டர்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க முடிவு பண்ண அவன் முடிவு பண்ணியாமா? சோ அது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டராங்கிறதையும் அதுக்குரிய வசனத்தோட நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? சோ அடுத்த வாரத்தோட அன்பு டாபிக் முடிய போகுது. அதுக்கு அடுத்த வாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருப்பி ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றா பார்க்க போக முடியாது. ஏன் சொல்லுங்க? ஆவியின் கனிகள் 9 வந்தாச்சு ஏற்கனவே. அதனால அன்பு பிரதானமானது பார்த்தோம். அப்ப என்ன அடுத்து பார்க்க போறோம்னா, அன்புக்கும் மற்ற கேரக்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ், அன்புக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கணும்.